எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரீத்திகா. நான் இன்னைக்கு ஒரு புக்கு படித்து உங்களுக்கு அதை சொல்லலான்னு இருக்கேன். என்னுடைய 8th முடிச்சுட்டு நான் 9th போகிற சம்மர் லீவில் நான் அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக என்னுடைய அப்பா எனக்கு ஒரு புக்கு வாங்கி கொடுத்தாரு. இதை படி உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. யாருக்கெல்லாம் ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்க இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். இந்த புக்கோட பேர் சீக்ரெட். இது Amazon, Flipkart எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. இல்லை உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை, நீங்கள் ஒர்க் போகிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ரீசன் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் எந்தெந்த பர்சன் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்களோ அந்தந்த கருத்தை அவங்களே பேசுகிற மாதிரி உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம், இல்லை இந்த புக்கு படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். இப்போ இந்த புக்கோடைய ஒரு மைய கருத்து என்னென்னா, அதாவது இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட் என்னென்னா the law of attraction. லா ஆஃப் அட்ராக்ஷனை தமிழில் சொல்லணும்னா ஈர்ப்பு விதின்னு சொல்லலாம். இப்போது அந்த ஈர்ப்பு விதி என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஈர்ப்பு விதினா நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுக்கு பழிக்கிறது தான் ஈர்ப்பு விதின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மேக்னெட்டையும் ஒரு அயன் நெயிலையும் நீங்கள் வச்சு பக்கத்தில் வச்சிங்கன்னா அந்த அயன் நெயில் இந்த மேக்னெட்டில் அட்டாச் ஆகும். இந்த மேக்னெட் அதை அட்ராக்ட் பண்ணும். அதே தான் இங்கேயும் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே இந்த யூனிவர்ஸால் அட்ராக்ட் பண்ணப்படுது. அந்த யூனிவர்ஸ் நம்மளுடைய எண்ணங்கள், தாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேட்குறத நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குது. அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்கிறாங்க, ஈர்ப்பு விதி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயும் 2 வகை இருக்குது, பாசிட்டிவிட்டி, நெகட்டிவிட்டி. நம்ம யோசிக்கிற எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கும், இல்லை நெகட்டிவாக இருக்கும். இப்போ நெகட்டிவாக இருந்தால் நம்மளுக்கு நெகட்டிவாக தான் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் சைக்கிளில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஸ்கூலுக்கு லாஸ்ட் 5 minutes, நீங்கள் சீக்கிரம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சீக்கிரம் போகணும்னு நினச்சிங்கன்னா அது பாசிட்டிவிட்டியில் வருது. அதனால அது உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. இதுவே நம்ம லேட்டாக போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, லேட்டாக போகக்கூடாது அப்படின்றது ஒரு நெகட்டிவிட்டி சென்டென்ஸ். அதனால் உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கிறதுக்கு தான் அதிக சான்ஸ். இப்போ நீங்கள் விழக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா விழறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா விழக்கூடாது அப்படின்றது ஒரு நெகட்டிவிட்டி சேர்ந்தது. இதுவே நீங்கள் நான் ஒழுங்காக நிற்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நான் நிற்கணும் அப்படின்றது பாசிட்டிவிட்டி சேர்கிற மாதிரி இருக்குல்ல. அதனால பாசிட்டிவிட்டியாக இருக்கிறதுனால நம்ம அது நடக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் என்னென்ன வழிமுறைகள்னால் கிராட்டிடியூட், அஃபர்மேஷன், விஸ்வலைசேஷன், இன்னும் நிறைய இருக்குது. கிராட்டிடியூட் ஃபார் எக்ஸாம்பிள் கிராட்டிடியூட்னா நம்மளுக்கு இது வரைக்கும் கிடைச்சதுக்கு இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ, இப்போ நம்மளுக்கு சைக்கிள் வேணும்னா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு பேர் தான் கிராட்டிடியூட். விஷுவலைசேஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அது நம்மளுக்கு கிடைச்சிட்ட மாதிரியும் அதில் வச்சு நம்ம ஜாலியாக இருக்கிற மாதிரியும் நம்ம திங்க் பண்ணணும், நம்ம யோசித்து பார்க்கணும், அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். விஷுவலைசேஷன்னா அது அப்படியே நடக்கிற மாதிரி நம்ம யோசித்து பார்க்குறது தான் விஷுவலைசேஷன். அந்த மாதிரி நம்ம யோசித்து பார்த்தோம்னா அது விஷுவலைசேஷன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த புக்கில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. நான் மொத்தமாக படித்து முடிச்சிருக்கேன். இப்போது நான் இதோடைய ஒரு மைய கருத்து மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். மீதி இருக்கிறது நான் மற்ற வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒரு வீடியோவாக உங்களுக்கு வரும். இப்போதைக்கு தேங்க்ஸ். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.